சென்னைக்கு ஒரு வேலை விஷயமா நானும் என்னோடய ஒய்ஃபும் வந்திருந்தோம். இங்கே ட்ரெயினில் போகிறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பகலில் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து கன்னியாகுமரி டு சென்னை வந்து ரிசர்வேஷன் பண்ணி ரிசர்வேஷன் கோச்சில் தான் வந்தோம். ஸோ வந்து சென்னை எக்மோர் வரைக்கும் நாங்கள் டிக்கெட் எடுத்திருந்தோம். பட் நாங்கள் வந்து மீனம்பாக்கம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தாம்பரத்துலேயே இறங்கி தாம்பரத்துலேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் மூலமாக மீனம்பாக்கம் வரைக்கும் போனோம். பகல் டைம் அப்படிங்கிறதுனால செம்ம ஃப்ரீயாக இருந்துச்சு. ட்ரெயின் போகிறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இங்கே எர்லி மார்னிங் மட்டும்தான் நான் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நாங்கள் சென்னையில் போக வேண்டிய இடத்துக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஒய்ஃப் வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொன்னதுக்காக டி நகர் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி மறுபடியும் ட்ரெயினில் தான் போனோம். பட் ஆனால் காலையில் இருந்த மாதிரி ட்ரெயின் கம்ஃபர்டபுளாக இல்லவே இல்லை. சரியான செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ நான் அதை வீடியோ எடுக்க கூட எனக்கு மனசு வரல, அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு. ஸோ வந்து சும்மா டி நகரில் நான் எந்தெந்த கடைக்கெலாம் போனோம் அப்படின்னு சும்மா சுற்றி பார்த்ததை மட்டும் வந்து வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே டி நகர் சுற்றி பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நிறைய கடைகள் இருந்துச்சு, நிறைய ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிறது வந்து நிறையவே இருந்துச்சு. ஸோ வந்து லேடிஸ்க்கான கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு. போய் வந்து ஒரு அலசி பார்த்து என் ஒய்ஃப் வந்து அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிட்டா. ஸோ வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப நேரம் சுற்றி பார்த்து ஷாப்பிங் பண்ணலாங்கிற பிளானில் தான் போனோம். ஆனால் வெயிலும் க்ரௌடும் ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால ரொம்ப நேரம் வெயிலில் சுற்ற முடியல. ஸோ அதனால் சீக்கிரமாக ரிட்டர்ன் கிளம்பிட்டோம்.